பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நாளில் சிலம்பு செல்வர் ஐயா அவர்களுடைய 119வது நாம் ஞாபகம் வைத்து இத்தனை ஆண்டு காலமாக இன்னைக்கு நம்ம இந்த மண்ணில் நிற்கிறோம் அப்படின்னா அவர் அன்று எடுத்த போராட்டம் தான் முக்கியமான ஒரு காரணம். மிக தைரியமாக பேசி தமிழகத்தினுடைய எல்லையை பாதுகாத்து தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அந்த நேரத்தில் இந்த மண்ணை காப்பதற்கு ஒரு முன்னோடியாக இருந்து சிலம்பு செல்வருடைய 119வது பிறந்தநாள் விழா நின்று கொண்டிருக்கின்றோம். அதில் பெரிய மகிழ்ச்சி, ஐயாவுடைய மகளும் மகள் வழி பேரனும் அன்பு சகோதரர் செந்தில் என் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க இருவருமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்பதில் எனக்கு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி. பொறுப்பில் இருக்கிறாங்க. பல முறை அவருடைய இல்லத்திற்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை இந்த நிகழ்வு முடிந்த பிறகு ஒரு ஆண்டும் கூட ஒரு சமுதாய அரங்கில் அந்த விழாவை நடத்தி தமிழகத்தில் முக்கியமானவர்களை அழைத்து அந்த ஆண்டு சிறப்பு விருது கொடுத்து கௌரவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டிலிருந்து அதற்கென்று தனியாக ஒரு பரிசு, ஒரு பொன்முடி பரிசு ஒன்றை உருவாக்கி அது காலங்காலமும் கூட எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் ஒரு ஆர்வத்தில் அதை முன்னெடுத்திருக்கின்றார்கள். தனிப்பட்ட முறையிலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியிலும் சார்பாகவும் சரி, அந்த குடும்பத்தோடு துணை நின்று அந்த விழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டும் கூட இன்னும் சிறப்பாக அது நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நிச்சயமாக குடும்பம், செந்தில் அவர்கள், அக்கா மாதவி அவர்கள் மிகச் சிறப்பாக அவங்க நடத்துவாங்க. அதுவும் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் பக்கத்தில் ஐயாவுடைய திருவுருவச் சிலை இருக்கு. சென்னையில் பெரிய சிலை இது. இந்த ஆண்டு கூட எல்லா ஆண்டும் போல மிக விமரிசையாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் எல்லோரும் வந்து சிறப்பு செய்திருக்கின்றாங்க. இதை தாண்டி கேள்வி இருந்தா கேளுங்க. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சி இருக்கக்கூடிய இந்த அழுத்தம் வந்து போதுமானதா இருக்குன்னு பாஜக நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்க அதுக்கு மேல? நீங்க என்ன சொல்லுங்க. எதிர்கட்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த விதம் சரியா? அரசியல் கட்சிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம். இதெல்லாம் மக்கள் பார்க்கணும். அதனால எல்லா பழியும் அரசியல் கட்சி மேல போட்டு நீங்க வேலை செய்யுங்க. இந்தியாவில் அப்படிலாம் பண்ண முடியாதுங்கண்ணா. எமர்ஜென்சில இந்திரா காந்தி அவர்கள் தப்பு பண்ணும் பொழுது அவங்களை வெளியே அனுப்பிச்சது அரசியல் கட்சி இல்ல, மக்கள் இயக்கம். அதே போல தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்யும் போது மக்கள் விழித்து பார்க்கணும். எல்லா பொறுப்பும் அரசியல் கட்சி கையில கொடுப்பதும் தவறு. அரசியல் கட்சி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சோசியல் இன்ஸ்ட்ருமெண்ட். மக்களுடைய குரலா பிரதிபலிப்பாங்க. சமீபத்தில் தான் பாராளுமன்ற தேர்தல் பார்த்திருக்கோம், ரிசல்ட்டை பார்த்திருக்கோம். அதனால மக்கள் முடிவெடுக்கணும். ஒரு இடத்துல வந்து மக்கள் முடிவெடுத்து கள்ளச்சாராய சாவு, ஆட்சியினுடைய மோசமான நிலைமை, சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்றதெல்லாம் மக்கள் பார்த்து முடிவெடுக்கணும். அதனால அரசியல் கட்சியை பொறுத்தவரை எங்களால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே தமிழக அரசு வந்து சிபிஐ விசாரணை மாநில அரசுடைய அனுமதி இல்லாம சிபிஐ விசாரணை தமிழ்நாட்டில் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கோர்ட் ஆர்டர் பண்ணலாம். இன்னைக்கு கோர்ட்ல நிறைய ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க முடிவெடுக்கலாம் சிபிஐ விசாரணை பற்றி. இன்னொரு பக்கம் ஆளுநர் அவர்களுக்கு, உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கோம். ஆனா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் இல்லாம சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்றது கஷ்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கோர்ட்டுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அதனால சென்னை உயர்நீதிமன்றம் என்ன செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பாப்பாங்கண்ணா. கொத்தடிமைகள்